அண்ணாமலை என்கிற வேதாளம் தற்போது தங்களை விட்டுவிட்டு செல்வ பெருந்தகை மீது ஏறியிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏராளமான பேய்கள் இருப்பதாகவும் ஒவ்வொன்றாக விரட்டுவேன் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். அது எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்போ தற்போது அந்த அண்ணாமலை என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்போ செல்வ பிறந்தங்க மேலே ஏறி போச்சு. ஆனால் நான் என்ன சொல்றேன், லுங்கின்றது ஒரு ட்ரெடிஷன், அதை போய் பங்கப்படுத்தக்கூடாது. பல பேய்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த வேதாளம் வந்திருப்பதே பேயை ஓட்டுறதுக்கு தான். அதனால ஒரு பேயா ஓட்டிட்டு இருக்கேன். இந்த பேயை ஓட்டிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வர்றேன். அதனால இத்தனை பேய் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் எல்லா பேயும் ஓட்ட முடியாது. ஒரு பேயா போய் தான் வரணும். ஏன்னா அந்த பேய்கள் எல்லாம் தமிழக மக்களை பிடித்த பீடைகளை போல இந்த பேய்கள் எல்லாம் மக்களை பிடித்து 70 ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லை, தமிழ்நாட்டில் அதே வறுமை கோடு, தமிழ்நாட்டில் விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லை. காரணம் இந்த பேய் தான். அதனால இந்த வேதாளம் ஒரு பேயா தொத்திக்கிட்டு வர்றேன். இந்த பேயை முடிச்சுட்டு திரும்ப அந்த பேய்க்கு மறுபடியும் வர்றேன். பொறுத்துருங்க. பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன தரிசன விழாவை முன்னிட்டு தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. 100 டன் எடை, 74 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு நடராஜ பெருமான் காட்சி தந்து வருகிறார். சிற்சபையில் வீற்றுள்ள நடராஜமூர்த்தி, சிவகாம சுந்தரி, அம்பாள் மற்றும் உற்சவ மூர்த்திகளான விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் சுவாமிகள் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றனர். 4 மாட வீதிகளிலும் சுவாமிகள் வீதி உலா வருகின்றனர். விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வருகிறார்கள். கோயில் கருவறையில் மூலவராக வீற்றிருக்கும் நடராஜ பெருமானே உற்சவராக தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். இதனை காண்பதற்காக 4 ரத வீதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியுள்ளதால் சிதம்பரமே விழா கோலம் பூண்டிருக்கிறது. ஆணி திருமஞ்சனம் இப்போது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த ஊரிலும் இல்லாத ஒன்றாக இந்த ஊரில் மூலவர் 4 வீதியிலும் தேரில் வைத்து அழைத்து வரப்பட்டு வீடுகளில் இருக்கின்ற அனைத்து மக்களும் கண்டுகளிக்குமாறு வந்து கொண்டிருக்கின்றார். இது வந்து வருஷத்துக்கு 2 முறை நடக்கிற இந்த தேர் வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவான ஒரு நிகழ்ச்சி. அதனால எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் அமெரிக்கால இருந்து இந்த தேர் பாக்குறது. இது சுவாமி நம்ம சொர்க்கத்துல போய் பார்க்க முடியாது. அதனால இந்த சுவாமி அந்த புகை, இந்த தாளம் அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது சுவாமி அப்படியே சொர்க்கத்திலேயே நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிறைவு எனக்கு கிடைக்குது. இதனைத் தொடர்ந்து இரவு 8 மணிக்கு ஆயிரங்கால் மண்டபத்தில் ஏககால லட்சார்ச்சனையும், நாளை அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை சிவகாம சுந்தரி சமேத நடராஜமூர்த்திக்கு மகா அபிஷேகமும் நடைபெறவுள்ளது. பின்னர் காலை 10 மணிக்கு சிற்சபையில் ரகசிய பூஜையும், பஞ்சமூர்த்தி வீதி உலா வந்த பிறகு பிற்பகல் 3 மணிக்கு மேல் ஆணி திருமஞ்சன தரிசனமும் ஞான காச சிற்சபை பிரவேசமும் நடைபெறுகிறது. நாளை மறுநாள் பஞ்சமூர்த்தி முத்து பல்லக்கு வீதி உலாவுடன் உற்சவம் நிறைவடைகிறது.